வியாபார நோக்கம் மட்டும் எடுத்திருந்தால் நான் வந்து என்றைக்கோ காணாமல் போயிருந்திருப்பேன். பெரிய வெற்றியை கொடுத்துருப்பேன், 5 படம் பெரிய ஹீரோவோட ஒர்க் பண்ணியிருப்பேன், அப்புறம் காணாமல் போயிருப்பேன். ஆனால் இன்னமும் என்னுடைய படம் எங்கேயோ ஒரு இடத்துல என்னோடய சமூகத்தில் என்னோடய பக்கத்தில் யாரையோ ஒருத்தனை இந்த படம் கையை பிடிச்சி கூட்டி போய் ஒரு கரையை சேர்த்து விட்டுருச்சுன்னா அது என்னோடய வெற்றி. அப்படி தான் நான் ஒவ்வொரு படத்தையும் உருவாக்கியிருக்கேன். இந்த படம் கூட அதுதான். நீ எந்த தோல்வியாக இருந்தாலும் கடக்கலாம். காதல்ன்றது நான் எடுத்துக்கிட்ட ஒரு ஆயுதம். இந்த படம் வந்து எந்த தோல்வியாக இருந்தாலும் கடக்கும் மனநிலை ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்குது. நீ எங்கேயுமே சோர்ந்து போயிடாத அப்படின்னு சொல்கிறது தான் அது. அதுதான் எனக்கே பாடமாக போச்சு. ஒவ்வொரு பூக்களுமே பாட்டால் நான் நிறையா வாட்டி பாடியிருக்கேன், ஸ்னேகா நிறையா வாட்டி பாடியிருக்கோம், அமீர் நிறையா வாட்டி பாடிப்பார், ஸ்னேகா நிறையா வாட்டி பாடிப்பார். அவங்களுக்கு அது வந்து போகும். தோல்வி எல்லா மனிதனுக்கும் இருக்கும். அதை தாண்டி ஜெயிக்கும் போதில்ல நமக்கு ஒரு சந்தோஷம், நமக்கு ஒரு அகம்பாவம், நமக்கு ஒரு திமிரும், நமக்கு ஒரு அப்படி எல்லாரையும் இப்படி பார்க்குற தன்மை இருக்குல்ல, அதுதான் நம்மளோட உழைப்புக்கு நம்ம கிடைக்கிற அங்கீகாரம். அதை இந்த படம் பார்க்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கும். அதை தாண்டி நான் ஒன்று இந்த படத்தை வந்து இப்போ ரிலீஸ் பண்ணுறதுனால ஒன்றும் சாதிச்சிட போகிறதில்ல. இது எதுக்கு திரும்ப பார்க்குறவங்களுக்கு இன்னொரு, ஏன்னா இன்றைக்கி ஜென்ரேஷன் எப்படி இருக்குதுன்னு நமக்கு தெரியும். அந்த ஜென்ரேஷனை எங்கேயோ ஒரு இடத்துல இதை படத்தை பார்த்துச்சுன்னா அவங்களுக்கு வேறு ஒரு யோசனை தோணும். அவ்வளோதான். நம்ம விதைச்சிக்க மட்டும்தான் முடியும். நீங்கள் அதை உருவாக்கி அறுவடை பண்ணி பழத்தை கொண்டு போய் வீட்டில் சாப்பிட்டு கொட்டை போட முடியாது. நீங்கள் விதைக்க மட்டும்தான் முடியும். மழை பெய்யணும், மக்கள் பாதுகாக்கணும், அப்போ தான் அவங்க மாறுவாங்க. ஸோ அதனால் அது ஆட்டோகிராஃபோட ரிலீஸோட தாற்பயம் இப்போ திருப்பி 21 years லேட்டர் பண்ணுறதுக்கு காரணம் அது அதற்கு தகுதியானதாக நான் நினைக்கிறேன். அவ்வளோதான்.